ஹலோ கைஸ், இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட 11th எபிசோட பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். அடுத்த நாளாவது அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் மைக்கில் அங்கே நடக்கும். வெறும் ஒரே ஒரு மின்சம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்குள்ளே சீக்கிரமாக நீங்கள் கிரவுண்டில் அப்பியர் ஆகணும். அப்படி நீங்கள் லேட் ஆனீங்கன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் அதுவும் வந்து டிடெக்ட் செய்யப்படும். அவ்வளோதான். இதை கேட்டோடனே அறக்க பறக்க எல்லாருமே ஓடி வராங்க. ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ணதே ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் தான். அதுவும் அங்கே போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அட என்ன கொடுமையாக இருக்குது. நாங்கள் ரெஸ்ட்டு கூட அந்த அளவுக்கு எடுக்கல. நேற்று நைட் டைமில் இவங்க தாக்குறாங்க, இப்போ இது வேறையா? இந்த ட்ரைனிங் கேம்ப் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. இப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமாக அங்கே ஃபீல் ஆகும். இதே மாதிரி எல்லாருமே அங்கே வராங்க. நம்ம சுஹானும் அங்கே டைமுக்கு வந்துடுறான். எல்லாருமே வந்தவனே அந்த இன்ஸ்ட்ரக்டரும் பரவாயில்ல, நல்ல விஷயமா இருக்கு. நான் யோசிக்கல சிங்கிள் பர்சன் கூட லேட்டாக வரல. ஏன்னா நேற்று நைட்டு ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கியிருப்பீங்க அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனால் அப்படி இருக்கும் போதும் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க, நல்ல விஷயம்தான். நான் யோசிச்ச மாதிரியே நீங்கள் எல்லாருமே ஜீனியஸாக தான் இருக்கீங்க. அங்கே உடனே ஒரு பையன் முன்னாடி வந்துட்டு நேற்று ஒண்டி திடீர்னு அவங்க பூந்து அட்டாக் பண்ணாமல் இருந்தா நான் கண்டிப்பாக அங்கே ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா நைட் டைமில் நான் எதுவுமே இல்லாமல் தூங்கினேன்னா அந்த டைமில் திடீர்னு அந்த அட்டாக்கர் அவன் பூந்துட்டான். எனக்கு எதுவுமே போடுறதுக்கு அங்கே டைமே கிடைக்கல. அங்கே மானத்தை காப்பாத்துறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் அந்த இடத்துல தோற்று போனேன். மற்றபடிலாம் நான் தோற்று போக வாய்ப்பே இல்லை. இதை கேட்குற இன்ஸ்ட்ரக்டருக்கு அங்கே கடுப்பாகுது. ஆமாம், நீயே நல்லா யோசி. நைட் டைமில் நேற்று அட்டாக் நடக்காமல் யாராச்சும் ஒருத்தங்க அசேஷினேட் பண்ணணும்னு வந்திருந்தா இப்போதைக்கு உன்னோட கதையை முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சில்லியாக நீ சொல்ல வேணாம். ஏன்னா அந்த வாரை பற்றி உனக்கு தெரியும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஜெட்டி போடுறதுக்கு ட்ரெஸ் போடுறதுக்குலாம் உனக்கு டைம் இருக்காது. அங்கே பக்கத்துலேயே சூட்டோட இருக்கிற அந்த பையனும் வந்துட்டு, அடே நீ சொன்ன ஸ்டோரி வச்சு உனக்கு ஒரு பேரை வச்சிருக்கேன், நீ இனிமேலும் ஜெட்டி பையா. அவ்வளோதான். இதாங்க சொன்னோன்னு எல்லாருக்குமே அங்கே சிரிப்பாக இருக்கும். எல்லாருமே ஜெட்டி பையா நாங்கள் கலாய்க்கிறாங்க. சூஹானும் சைல யோசிக்கிறான். இன்ஸ்ட்ரக்டர் சொன்ன மாதிரியே அது கரெக்டான விஷயம்தான். நான் ட்ரெஸ்ஸை போடலாம் அதெல்லாம் ஒரு காரணமாக அவன் சொன்னானா? நைட் டைமில் ரியலாகவே ஒரு அசேஷன் வந்தானா அதை பற்றிலாம் அவன் கவலையப்பட மாட்டான், முடிச்சுட்டு போயினே இருப்பான். அங்கே இன்ஸ்ட்ரக்டரும் எல்லாருக்கிட்டையுமே அங்கே சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே நேற்று நடந்த விஷயத்தினால அன்கன்வென்ஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக தான் இன்னைக்கு உங்களுக்கு திரும்பவும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படும். சிம்பிளாக சொன்னால் இந்த வாட்டி ஒரு டெஸ்ட்டை நாங்கள் நத்தலான்னு இருக்கோம். அதில் காம்பேக் பவரு, அவங்களோட ஸ்பிரிட்டு, ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு இதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். இதை வச்சு தான் ஆக்சுவலாக உங்களோட காம்பேக் ரேங்கிங் அதை வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அங்கே இதை கேட்கும் போது அந்த ஜீனியஸான 3 பசங்களும் அமைதியாக தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் இவங்க 3 பேர் தான் அங்கே டாப்பாக வருவாங்கன்னு. அங்கே இதில் இன்ஸ்ட்ரக்டரும் அங்கே சொல்கிறாரு, யார் டாப் 10ல் வராங்களோ அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் அதுவும் டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்டில் கிடைக்கும். அதே மாதிரி ரிவார்டும் அவங்களுக்கு இருக்குது. அங்கே மற்றவங்கலாம் அந்த 3 பேரை ஒண்டி தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேஸு டெஃபினட்டாக அவங்களுக்கு தான் கிடைக்கும். மீதி 4லேருந்து 10வது இந்த பிளேஸுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் பண்ணி நுழையணும். சைடில் நம்ம சூஹான் யோசிக்கிறான். அவர் ஏதோ ரிவார்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு என்ன ரிவார்டாக இருக்கும்? கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ரிவார்டாக தான் இருக்கும். அப்புறம் என்ன மக்களே, நம்ம டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாம், ஃபாலோ பண்ணி வாங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு எத்துக்கு வராங்க. Tier 2ல இருக்க காம்பேக் மிஷினும் அங்கே இருக்கு. அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க. கிராண்ட் மாஸ்டர் டியானோட கண்ணும் நம்ம சூஹான் அவன் மேல் தான் இருக்கு. கிராண்ட் மாஸ்டர் டியான் சூஹானை பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பையன் இருப்பான். ஆளு ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் மாஸ்டர் டியான் அவருக்கு என் மேலே ஒரு கண்ணு நினைக்கிறேன். ஒருவேளை இப்படி இருக்கும், அதாவது என்னை பற்றி அதிகமாக யோசனை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஹீரோ அங்கே யோசிக்கிறான், உன்னை பற்றி இல்லை, அது என்னை பற்றி. ஆனால் ஏதோ ஒன்று இந்த டெஸ்ட்டு இது எல்லாமே சும்மா தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர் டியான் அவர் பர்டிகுலராக ஒரே ஒரு பர்சனை டார்கெட் பண்ணுறாரு. அது வேற யாரும் இல்லை, அது நான் தான். பசங்களா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப திறமசாலியாக இருக்கீங்க. நீங்கள் வந்திருக்க இடத்துல இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து ஏற்பட போகுது. காம்ப்ரவசிவான ஸ்கோர் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு 10 இடம் வந்து கிடைக்கும். எதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோன்னா வைட்டாலிட்டி, பவரு, ஸ்பீடு இதெல்லாம் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோமே. அதே மாதிரி அடிஷ்னலாக ரிவார்டு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இதில் யார் டாப்பாக வரீங்களோ அவங்களுக்கு ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில்லு அது பரிசாங்க கிடைக்கும். எனது ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில்லா? இது வந்து ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கே. இதுக்காகவே நம்ம எப்படியாச்சும் ஆல் அவுட்டாக போகணும், எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு தான் அங்கே ஆசைப்படுறாங்க. அங்கே இதே மாதிரி தான் வேங்கும் அங்கே யோசிக்கிறான். புதுசாக ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்க்ராலா எப்படி என்னால் விட முடியும்? இன்னொரு சைடு அந்த பொண்ணும் யோசிக்கிறான், என்கிட்ட சைக்கிக் பவர் இருக்கு, அப்போனா என்னால் ஈஸியாகவே ஃபர்ஸ்ட் இடத்த அடைய முடியும். அந்த ஜிங்கு அந்த பையனும் அதே மாதிரி தான் யோசிக்கிறான், என்கிட்ட வேகம் இருக்கும் போது என்னாலையும் அதை அடைய முடியும். ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாது, எல்லாரை விடவும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறது நம்ம ஹீரோ தான்.
இன்னொரு ஒரு ஏ ரேங்க்ல இருக்க ஸ்கில்லா இப்படி என்னால விட முடியும், இந்த இடத்துல ஆள் விட்டா நான் போகணும். அங்க இதுக்கு தான் கிராண்ட் மாஸ்டர் டியானோ அங்க வெயிட் பண்ணிருக்காரு. நானும் பார்க்க ஆசைப்படுறேன் இவங்க எல்லாருக்கிட்டையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதே மாதிரி எந்த அளவுக்கு ஜீனியஸ்னு. ஃபர்ஸ்ட் மிஷின்ல டெஸ்ட் பண்ண போறது அந்த ஜிங்கு அந்த பையன், ரெண்டாவதா அந்த பொண்ணு யானு, மூணாவதா அந்த பார்பரிக் பிசிக்கோட இருக்கிற வேங்கு. அங்கே எல்லாருக்குமே இது கேட்டோன்னே ஒரு பரபரப்பு அங்கே ஏற்படும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏற்றோன்னே இவங்க 3 பேர் தான். அப்போ டெஃபினட்டாக அந்த ஸ்கோரை பார்த்துட்டு நம்மளால எப்படி அந்த ஸ்கோருக்கு ஈக்குவலாக அங்கே வர முடியும், இப்படி தான் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயமாகும். அங்கே இதுக்கு இடையில கிராண்ட் மாஸ்டர் டியானோ அவங்க சொல்கிறாரு, ஃபோர்த்தா நம்ம சூஹான் அந்த பையன் தான் வரப்போகிறான். நான் யோசிச்சது உண்மைதான் போலியே, ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் என் மேலே தான் ஒரு கண்ணா இருந்திருக்காரு. எல்லாருமே சூஹான் அப்படின்னு ஒரு பேரை கேட்டோன்னே அவனை பார்த்து தான் யோசிக்கிறாங்க. கேம்புக்கு வரும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அசஸ்மெண்ட் 8 ஹவருக்கு நடந்திருக்கும். அதில் கடைசியாக வந்த அந்த பையன் அவனா இவன் சுஹான். எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப அன்லக்கியாக இருக்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே இன்னொருத்தனும் கேட்குறான், ஆமாம் கிராண்ட் மாஸ்டர் டியானு அவரை வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாச்சும் பண்ணியா என்ன, எதுக்காக உன்னை 4ஆவதாக இறக்கணும்? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களை இறக்கிட்டு 4ஆவதா வீக்கரான ஆளுங்களை இறக்குது என்ன கதையாக இருக்குது? ஒருவேளை வீக்காக இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சூஹான் அவன் தான் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தான் கிராண்ட் மாஸ்டர் டியான் இப்படி பண்ணுறாரா என்ன, இப்படின்னு தான் அங்கே இருக்கிற கூட்டமும் பேசும். ஆனால் பின்னாடி அந்த 2 பேர் அதாங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சுற்றினாங்களே, அவங்க 2 பேருமே அந்த கூட்டத்தை பார்த்து யோசிக்கிறாங்க. இவங்க யாருக்குமே தெரியாது இந்த போட்டி முடியும் போது எல்லாருமே வாயை பொழக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏத்தோனே அந்த ஜிங்கு அந்த பையன் தான் அவனோட காம்பேக் பவரை டெஸ்ட் பண்ணணும்னு வந்திருக்கான். ஒரே அடியில் கிட்டத்தட்ட 4013 ஸ்கோர் அங்கே வரும். அங்கே எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜிங்கு ஆளு எந்த விதமான மார்ஷியல் ஸ்கில்லையுமே பயன்படுத்தலை. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஒன்றும் அவனோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது, வேகம் தான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் அப்படி இருக்கும் போதே இந்த ஸ்கோர் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம சூஹானும் எப்படா நம்ம ஜிங்கு வேற ஏதாச்சும் ஸ்கில்ல பயன்படுத்துவோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிருக்கான். ஏன்னா ஆளு கிட்ட வேகத்துக்கான ஸ்கில் ஒண்டிதான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பா பி ரேங்க்ல இருக்க ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லும் இருக்கும். அதே மாதிரி தான் விண்ட் ஆட்ரிபியூட்டை கையில் இணைச்சு கிளவுட் ஹைடிங் கேல் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபிஸ்ட்டை மாடிக்கிறான். அங்கே விண்ட் ஆட்ரிபியூட் இணையும் போது ஸ்கோரும் 5642 இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா 5600 இது டியர் 2ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டோட ஸ்கோரு. அந்த ஸ்கோரு இவனால அங்கே எடுக்க முடியுது. இத்தனைக்கும் அவன் பயன்படுத்தின அந்த ஸ்கில்லு அது வெறுமா பி ரேங்க் ஸ்கில்லு தான். அதுக்கே டெரிஃபைங்காக இருக்கு. சூஹான் வெறுமா அந்த ஸ்கில்லை பார்த்துருப்பான்ல, பார்த்ததுக்கே சிஸ்டம் வழியா அவனுக்கு நோட்டிஃபை ஆகுது, நீங்க வெற்றிகரமா விண்ட் ஆட்ரிபியூட்டோட கிளவுட் ஹைடிங் கேல் ஃபிஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டீங்க. இந்த ஸ்கில்லை பயன்படுத்தும் போது வெறுமா 1600 ஏதோ தான் காமிக் பவர் அதிகமாகுது. இது அந்த அளவுக்கு பெரிய நம்பர் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகும்போதே சொல்றான், ஆமா எதுக்காக அந்த அளவுக்கு ஸ்மைல் பண்ற, உன்னை விடவும் நான் என்னோட பெஸ்ட்டை ரொம்ப அதிகமாக கொடுக்க போறேன். சரி சரி உன்னோட பெஸ்ட்டை கொடு. அவ்வளோதான். அங்கே யான் போயிட்டு காம்பேக் பவரை அங்கே டெஸ்ட் பண்ணுறா. கிட்டத்தட்ட 3253 அங்கே வரும். அது ஏன் கம்மியாக இருக்குன்னா ஸ்பிரிட் மாஸ்டர்ஸாக இருக்கிற ஒருத்தங்களும் ஃபிசிக்கல் பாடியை அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அதனால தான் வீக்கராக இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு அடிக்கடி அந்த சைக்கிக்கு அந்த பவரை தான் அடிக்கடி பயன்படுத்துவா. அங்கே இப்பயும் அதே மாதிரி தான் சைக்கிக்கை வச்சு ஒரு மிகப்பெரிய ஹேமராவை கிரியேட் பண்ணுறா. அங்கே ஜஸ்ட் சூஹான் இதை பார்த்துருப்பான். அதுக்கே அவனுக்கு நோட்டிஃபை ஆகுது, நீங்கள் வெற்றிகரமாக அந்த சைக்கிக் வெப்பன் பவரை அப்படின்னு பண்ணிட்டீங்க. நம்ம ஆளுக்கு இதனால இன்னமும் தான் ஆர்வமாகுது. ஏன்னா வெறுமா ஸ்கில்லை இவங்க பண்ணாலே போதும் நம்ம ஹீரோவால அசால்ட்டா அங்கே காப்பி பண்ண முடியுது. இந்த ட்ரைனிங் கேம்ப் அது உண்மையிலேயே அமேசிங்காக இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா கோச்சன்னு இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில் எனக்கு கிடைக்கும். அந்த பொண்ணு பெரிய ஹேமரை வச்சு பயங்கரமா அந்த மிஷின்ல தாக்குறா. இதனால பாயிண்ட்டும் 5942 அப்படின்னு வரும். ஆல்மோஸ்ட் 6000. அதாவது அந்த சிங்கை விட ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்த அந்த ஸ்கோரை விடவும் இது அப்படியே டபுள்டா இருக்கு. இதனால எல்லாருக்குமே ரொம்ப ஜெலஸா இருக்கும். ஆனா நம்மாலு அதெல்லாம் அவளுக்கும் கண்டுக்கல. ஏன்னா நம்ம சூஹான் அவனோட டொமைன்ல அங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ஆளு கத்துக்கிறான். இந்த டெக்னிக்கை வச்சு காத்துல பறக்க முடியும், மாஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், பெரிய பெரிய வெப்பனை கிரியேட் பண்ணி தாக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா பெரிய அளவில் இந்த சைக்கிக் பவரை பயன்படுத்தும் போது ஸ்பிரிச்சுவல் பவரும் அதிக அளவில் கன்சியூம் ஆகும். அதுதான் பிரச்சனையே. என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் இப்போ கம்மியாக இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நான் கற்றுக்கினேன், பெரிய அளவில் நான் பயன்படுத்தணும்னா நான் இன்னமும் நிறையவே லெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்டா அந்த பார்பேரியன் ஃபிசிக்கோட இருக்கிற அந்த பையன் வேங்கு அவனோட டேர்ன் அங்கே வரும். எல்லாருக்குமே அவனை பார்க்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எல்லா ட்ரைனிங்லேயும் அவனோட பாயிண்ட் தான் அங்கே அதிகமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வேங்கு இந்த பையன் தான் அங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸை அடிக்க போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுகிட்ட பார்பேரியன் ஃபிசிக் அது இருக்கு. ஆனால் நான் இப்பயும் யோசிக்கிறது என்னன்னா அந்த பார்பேரியன் ஃபிசிக்கும் என்னோட ஓவர்லாட் ஃபிசிக் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும்.
இப்படின்னு தான் நம்ம சூஹானை யோசிக்கிறான். அங்க வேங் ரொம்ப பயங்கர வேகமா அங்க தாக்குறான். அந்த பஞ்ச் படும்போது ஒரு பயங்கரமான ப்ரெஷர் அங்க வெளியே வரும். எல்லா இடமும் புகை மூட்டமாகுது. அங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்க ஸ்கோர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு. ஏன்னா அவனோட வைட்டாலிட்டி அதுவே 300. அப்படி இருக்கும்போது ஸ்கோர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே அதே மாதிரி தான் 5000க்கும் மேலே காம்பேக் பவர் அங்கே வரும். அங்கே வேங் இதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்னோட மார்ஷல் ஸ்கில்லை பயன்படுத்திங்கன்னே நான் தாக்குறேன். ஃபைனலி இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணேன். இந்த வாட்டி வேங்கோட ஏ ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில் அதை பற்றி எனக்கு தெரிய போகுது. அதே டைமில் அது எனக்கு கிடைக்கவும் போகுது. கையில் ஒரு வித்தியாசமான ஆரா அப்பியர் ஆகுது. இந்த ஸ்கில்லோட பேரு நெதர் ஃபயர் ஃபிஸ்ட். இதையும் நம்மளால ஜஸ்ட் பார்த்துருப்பான். பார்த்ததுக்கே அந்த ஸ்கில்லை அக்யூர் பண்ணிட்டான். கங்க்ராச்சுலேஷன், நீங்க வெற்றிகரமா அந்த போன் நெதர் ஃபயர் ஃபிஸ்ட் அதை அக்யூர் பண்ணிட்டீங்க. அங்க நெதர் ஃபிஸ்ட் அப்படின்னு கேட்டோன்னே இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி ஆளுக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூஷன் பாயிண்டை வச்சு வாங்கலான்னு போனால அந்த இடத்துல இதுவும் இருந்துச்சு. இதோட ஸ்கோர் அதுதான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், 2800. அதனால இதுவும் ஒரு பெரிய ஸ்கில்லா இருக்குமோ. அந்த இடத்துல நெதர் ஃபிஸ்ட்டை வச்சு ஆளு ஓங்கி ஒன்று அடிக்கிறான். அங்க ஸ்கோரும் வரும் 7534ன்னு. இதுல இருந்தே வேங்க பத்தி தெரியுது வேங்குக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னா Tier 2 மிடில் ஸ்டேஜில் இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டாக அவனால் மாற முடியும். அதுக்கு 600 வைட்டாலிட்டி வந்து ரெக்வயர்டாக இருக்கும். ஆனால் வேங்குக்கு 350 வைட்டாலிட்டியும் தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு அவ்வளோ திறமை இருக்கு. வேங் உங்கள் அப்பாவும் கிராண்ட் மாஸ்டராக நீ மாறுவ அப்படின்னு சொன்னார். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மே ஆயிடுச்சு, கண்டிப்பாக உன்னால் மாற முடியும். நெக்ஸ்ட்டு 4வதா சூஹான் போகும்போது ஆமாம் இவனால் அங்கே போயிட்டு பெருசாக என்ன பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த 3 பேருமே பங்கமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அவன் போனானா கண்டிப்பாக அந்த இடத்துல அவனையும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். நான் ஒண்டி அவன் சுச்சுவேஷனில் இருந்தேன்னா ரொம்ப பயந்து போயிருப்பேன். ஆனால் எப்படி இவன் இந்த அளவுக்கு காமா இருக்கான்? பயம்னு ஒன்று அவனுக்கு இல்லவே இல்லையா என்ன? சூஹான் அங்கே வரான். வழக்க போல தான் ரூல்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி பஞ்ச் பண்ணும்போது ஸ்கில் எதுவுமே பயன்படுத்தாமல் அங்கே பண்ணணும். செகண்ட் டைம் பண்ணும்போது ஸ்கில்லை பயன்படுத்தினே அங்கே பண்ணணும். நம்ம சூஹானும் அதே மாதிரி தான் நல்லா அங்கே பொசிஷன் எடுத்துட்டு நான் எப்படியாச்சும் அந்த ரிவார்டை அடைவேன், ஏன்னா அது டெஃபினட்டாக எனக்கு தான் சொந்தம் இப்படின்னு ஆளு பயங்கரமாக அங்கே தாக்குறான். அங்கே வேங் தாக்கும் போது லைட்டாக தான் அங்கே புகையாகும். ஆனால் சூஹான் தாக்குதில்ல இடம் முழுக்க அப்படியே புகை மூட்டமாகுது. அங்கே ஸ்கோரும் 6551 அப்படின்னு வரும். எந்த விதமான ஸ்கில்லையும் போடாமலே இந்த அளவுக்கு ஸ்கோரா? இவனை தெரியாதனமா நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யோசிச்சதை விட இவனோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப மாஸ்டரஸா இருக்கு. அந்த ஸ்கோரை பார்த்து அந்த இடமே ஒரு மாயான அமைதியா இருக்கு. எப்படி நம்ம சூஹான் அதை பண்ணா அப்படின்னு அங்கே தெரியல. சூஹானால பண்ண முடியாது இப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சாங்க. நான் உண்மையிலேயே இங்க ட்ரூவான மாஸ்டர்னா அது நம்ம சூஹான் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியுது. அந்த 3 ஜீனியஸும் அதே மாதிரி தான் ரொம்ப ஷாக்கிங்கா அதை பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கும் அங்க புரியல, ஆமா எப்படி அவன் கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்கு. உடனே நம்ம சிங்கம் கண்டிப்பா அவன் Tier 1ல இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாருங்க காம்பேக் பவர் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா அவன் Tier 2க்கு ரீச் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க வேங்குக்கும் இப்பதான் அங்க புரியுது, நான் இது வரைக்கும் எல்லாமே நாதான் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனா இவனோட ஸ்ட்ரென்த் அது இப்படி இருக்கும்னு நான் சுத்தமா யோசிக்கல. கிராண்ட் மாஸ்டர் டியான் நெக்ஸ்ட் டெஸ்ட்டை நான் எடுக்கலாமா? கண்டிப்பா. அவ்வளோதான், நம்மளால அதுக்கு தயாராகிறான். அங்க இதுக்கு முன்னாடி வேங் கிட்ட இருந்து நெதர் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபிஸ்ட்டை காப்பி பண்ணால நிற்கிற அந்த நொடியில் ஆளு சிஸ்டமோட டொமைனுக்கு போயிடறான். அங்கே போயிட்டு நல்லா ட்ரைனிங் எடுக்கும் போது பர்சன்டேஜும் அப்படியே 1லேருந்து 100க்கு வரும். 100க்கு வந்தோடனே அந்த ஃபிஸ்ட்டும் ஆளுக்கு ரெடி ஆகுது. உண்மையை சொன்னால் இந்த நெதர் ஃபிஸ்ட் அது உண்மையிலேயே எனக்கு சூட்டபிளாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ண ஒரு ஸ்கில்லாகவும் இருக்குது. அதுலேயும் ஒரு பெரிய ஏ ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில் இது. அங்கே கிராண்ட் மாஸ்டர் டியானுக்கும் இந்த வாட்டி ரொம்ப ஆர்வமாக இருக்கு இந்த வாட்டி எவ்வளோ ஸ்கோர் வரும்னு. ஏன்னா ஆளி இப்பயும் ஒரு லோ லெவலான மார்ஷியல் ஆர்டிஸ்டாக தான் இருக்கான். அப்படி ஒண்டி ஹை லெவலாக மாறிட்டானா இவன் எந்த அளவுக்கு கொடூரமான டிசாஸ்டராக மாறுவான்னு. அங்கே நெதர் ஃபிஸ்ட்டும் 100க்கு வர பேசிக்கான அந்த டெக்னிக்கை ஆளு கற்றுக்கிறான். கையில் நெதர் ஃபிஸ்ட் அப்படியே அப்பியர் ஆகும். அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அட இந்த டெக்னிக்கு இது வந்து அவனுக்கும் தெரியுமா என்ன? ஒரு ஏ ரேங்க்ல இருக்க நெதர் ஃபிஸ்ட் அந்த ஸ்கில் எப்படி இருக்கும்னு இப்போதான் எல்லாருக்குமே அங்கே தெரிய போகுது. பவரை நல்லா சார்ஜ் பண்ணிட்டு ஒரே ஒரு பஞ்சை தான் அடிக்கிறான். அங்கே வேங்க விடவும் இந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே யாராலையுமே பார்க்க முடியல இந்த வாட்டி எவ்வளோ பாயிண்ட்ஸ் அங்கே வந்திருக்குன்னு. புகை மூட்டெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 9013 வந்திருக்கு. 9000 எல்லாருமே அங்கே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருமே லோ டிஎல்ல இருந்துட்டு இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எத்ததே இல்லை. ஒருவேளை அந்த காம்பேக் மிஷின் அதில் தான் ஏதாச்சும் மிஸ்டேக்கனாக இருக்குமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஆள் இருக்கான். அதே மாதிரி அவனோட வைட்டாலிட்டி அது 123 தான். அப்படி இருக்கும் போது இந்த அளவுக்கு அதிகமான ஸ்கோர் எப்படி அங்கே வரும்? இல்லை இந்த பையன் அவன் ட்ரூலி மாஸ்டர் தான்.
அங்க அதே மாதிரி தான் ஜீனியஸா இருக்கிற அந்த 3 பேருக்குமே என்னடா நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வைட்டாலிட்டி 390 400 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அப்படி இருக்கும் போதும் வெறும் 123 வைட்டாலிட்டியில இருக்க அவன் கூட தோத்து போயிட்டோமே இப்படி இருந்தா அவங்க யோசிக்கிறாங்க. முக்கியமா வாங்கக்கு கடுப்பா இருக்கும். வாங்க முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்கோர் மிஷின் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த சூஹானோட வைட்டாலிட்டி அது வெறும் 137 அப்படின்னு தாங்க இருக்கு. ஆனா பாயிண்ட்ஸ் அதிகமா ஷோ ஆகுது. கண்டிப்பா மிஷின் உடஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் செக் பண்ணுங்க. வைட்டாலிட்டியை அங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி தான் 137 அப்படின்னு அங்க காட்டும். அங்க யாருக்குமே எதுவுமே அங்க புரியல. எதுக்காக அவனோட காம்பேக் பவர் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு கிராண்ட் மாஸ்டருக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வைட்டாலிட்டி கம்மியா இருந்தோ அதிகமாக இருக்கு. மக்களே நீங்களே பாத்தீங்க எல்லா டெஸ்டையும் நாங்க எடுத்தோம். ஆனா அப்படி இருக்கும் போதும் ரிசல்ட் அங்க சேமா தான் இருக்கு. சரி ஏதோ ஒன்று வைட்டாலிட்டி டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா யார் வேணாலும் நம்ம சூஹானை சேலஞ்ச் பண்ணலாம். யார் சேலஞ்ச் பண்ணி கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புதுசாக ஏ ரேங்க் ஸ்கில் அங்கே கிடைக்கும். அங்கே அவ்வளோதான். இது கேட்டவுடனே அந்த ஜிங்கு அந்த பையன் முன்னாடி வந்துட்டு நான் அந்த சூஹான் அந்த பையன் கூட தான் சண்டை இன்னும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த ஜிங் இந்த பையன் எதுக்காக நம்ம சூஹானை சேலஞ்ச் பண்றானா நம்ம சூஹானோட வைட்டாலிட்டி அது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பனா கண்டிப்பா அவன் வீக்கா இருப்பான். சேலஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஃபைனல்ஸுக்கு போயிடலாம் இப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது நம்ம சூஹான் எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவனு. சரி ஏதோ ஒன்று என்ன எதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.